மதுரைக்கு மெட்ரோ ரயில் கிடைப்பதை திமுக தான் தடுத்தது என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை பழங்காநத்தம் பகுதியில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய அவர், மெட்ரோ விவகாரத்தில் திமுகவினர் முறையான திட்ட அறிக்கை தயாரிக்கவில்லை என்றும், எம்பி சு வெங்கடேசனை இதில் ஆலோசனை கேட்டிருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். மெட்ரோ ட்ரெயின் ஏதோ மதுரைக்கு வர வேண்டியதை மத்திய அரசு தடுத்துருச்சு, திமுக போராட்டம் பண்ணுது அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் பத்திரிகையெல்லாம் நீங்கள் போடுவீங்க தலைப்பு. உண்மையே அது கிடையாது. இது திமுக நாடகம், மற்றொரு நாடகம் என்பதை நான் முழுமையாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டிபிஆர் அனுப்பப்பட்டதில் நிறைய குளறுபடிகள் இருக்கிறது. 2017 மெட்ரோ ரயில் சட்டத்திட்டத்தின்படி 17 லட்சம் மக்கள் இருக்கணும். நீங்கள் 15 லட்சம் மக்கள் இருக்கிறது தான் குறிப்பிட்டிருக்கீங்க. திமுக ஆட்சிக்கு 4 வருஷம் ஆச்சுங்க. நல்லா கேட்டுங்க, 4.5 வருஷம் ஆச்சு. 4 வருஷமாக டிபிஆர் தயார் பண்ணுறதுக்கு என்ன? இவங்க உண்மையே இது கிடைக்கணும்டா முறையாக கேட்ட லெட்ரு. இங்கே இருக்கிற எம்பி நம்ம அன்பு சகோதரர் வெங்கடேஷ் அவர்கள், அவர் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அவர் இது என்னென்ன டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கு, இதை உடனே இவங்க சரி செஞ்சு அனுப்பியிருக்கலாம். காரைக்குடியில் நேற்று நடைபெற்ற பிரச்சாரத்தில் நேற்று முளைத்த காளானை பற்றி கவலை இல்லை என்று தாம் பேசியது குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கமளித்துள்ளார். தாவேகா தலைவர் விஜயை குறிப்பிட்டு தாம் பேசவில்லை என்று தெரிவித்த அவர், விஜயை தங்கள் வீட்டு பையன் என்றே தாம் சொல்லி வருவதாகவும் கூறினார். அவர் எங்க வீட்டு பையன்னு முதல் சொன்னதே நான் தான். அதனால நாங்க 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனால நான் சொல்றேன், வரட்டும், அவரும் தன்னை நிரூபிக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன் இப்போ புதுசா ஒரு 5 கட்சி நேத்து உருவாக்கி இருக்காங்களே, நீங்க பாக்கலையா? அவங்கள நான் சொன்னேன் நீங்க நினைக்க, ஏன் நான் விஜயை தான் சொல்றேன், நீங்க ஒரு ஒற்றை பார்வையில பாக்குறீங்க? வரும் சட்டப்பேரவை தேர்தலில் மதிமுக சொந்த சின்னத்தில் போட்டியிடுமா என்ற கேள்விக்கு அக்கட்சியின் முதன்மை செயலர் துரை வைகோ காட்டமாக பதிலளித்தார். அரியலூர் மாவட்டம் கல்லூர் கிராமத்தில் கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோவிடம் சொந்த சின்னத்தில் மதிமுக போட்டியிடுமா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதுதான் ஒவ்வொரு கட்சியின் விருப்பம் என்றும், மகனின் பெயருக்கு முன்னால் அப்பாவின் பெயரை தானே போட முடியும் என்றும் அவர் பதிலளித்தார். வரப்புற சட்டமன்ற தேர்தலில் மதிமுக தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவீங்களா? ஒவ்வொரு இயக்கம் பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கத்திற்குன்னு ஒரு சின்னம் இருக்கு, அந்த சின்னத்தில் போட்டி போட நினைப்பாங்க. அது ஒரு அடிப்படையான ஒரு இது. அது நான் ஒரு முதன்மை செயலாளர் நம்ம சொல்ல முடியாது. இயக்க தலைமை அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. அது கூட்டணி தலைமையெல்லாம் பேசி முடிவெடுக்க வேண்டியது. உங்க பேரு என்ன பேரு, உங்க பேர் உங்க முன்னாடி அப்பா பேர் போடுவீங்க இல்லையா, இன்னொருத்தர் பேர் போட முடியாது இல்லையா? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.